விஜய் ஒரு சொன்னார், யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுவேன். ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவெல்லாம் கிடையாது. அது பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேற, அரசியல் வேறங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சிக்காம திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க, சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான், அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அது வந்து திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்ணுறாங்க? அதிமுக. அப்போ அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க.